ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேவ்ஸ் கிச்சனில் நம்ம கிறிஸ்பியான சாஃப்டான மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பவுலில் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒரு கிளாஸ் இப்போ எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு மெதுவடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது நான் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எந்த கிளாஸில் உளுந்து எடுத்தோமோ அதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போது உளுந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை அப்படியே அரைய விட்டுட்டே இருங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா அரைஞ்சிடும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்துலாம் அந்த பீஸெல்லாம் இருக்காது. நல்லா அரைஞ்சிருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இப்போது ஒரு பெரிய கடாயில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இப்போ தேவையான பொருட்களை நம்ம இந்த உளுந்தோடு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மிளகு போடலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் எதுக்கும் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வடை வரும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு வடையாக நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ செகண்ட் வடை போடும்போது உங்களுக்கு மாவு கையில் ஒட்டும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் கையை நீங்கள் இப்படி நனைச்சிட்டு நீங்கள் அதே மாதிரி மாவு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை சூப்பராக கையில் ஒட்டாமல் எண்ணெயில் போட வரும். இப்போது கொஞ்சம் ஒரு சைடு ப்ரௌனிஷ் ஆகிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போது வடை வந்துருச்சு, எடுத்துடலாம். அதே மாதிரி எண்ணெய் அந்தளவுக்கு வடை இழுக்காது, லைட்டாக தான் இழுத்துருக்கு. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றணும். அப்போ தான் எண்ணெய் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு வாட்டி வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.